வணக்கம் நண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. மனதளவில் தெளிவான சிந்தனைகள் இருக்கும். எதா இருந்தாலும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஈடுபட்டு வருவீங்க. தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில திட்டங்களை வகுத்து செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கற்பனை திறன் அதிகரிக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். எல்லாருக்கிட்டையுமே ஒரு இயல்பான நிலைகள்ல பழக்க வழக்கங்களோடு இருந்து வருவீங்க. பேச்சுவார்த்தைகள்ல அளவான அமைப்புகள் உண்டு. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள்ல அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரங்க மன சஞ்சலம் இல்லாமல் செயல்பட்டு வந்தீங்கனால இந்த மாதம் சிறப்புகளை பார்க்க முடியும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல சாதகமான அமைப்புகள் உண்டு. வீடு நிலபலங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள சாதகமான அமைப்புகள் இருக்கும். சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் அல்லது வாகன சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். சுப விசேஷங்கள் காரியங்கள் உங்களுடைய பங்களிப்புகள் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் சங்கடங்களுக்கு தீர்வுகளை பார்த்து வருவீங்க. ஆகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார தேவைகள் அதிகமாகவே இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கும் விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவீங்க. ஏதோ ஒரு வகையில எப்படியோ உருட்டி பெருத்தி எல்லா விஷயங்களும் சமாளிச்சு வந்துருவீங்க. சிலருக்கு இந்த பழைய பாக்கிகள் வரா கடன்கள் போன்ற விஷயங்கள்லாம் வசூலாகும். ரொம்ப நாளா டிலே ஆகிட்டு இருக்கக்கூடிய சில பொருளாதார பிரச்சனைகள் அல்லது எதிர்பார்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் பூர்த்தி ஆகும். பொருளாதார ரீதியாக சில முக்கிய முடிவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமும் உண்டு. குறிப்பா பிரயாண அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். இது சார்ந்த விஷயங்களும் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க. சிலருக்கு இந்த ஆன்மீக ரீதியான பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் கூட சாதகமான வகையில் அமையும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளை தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மன சங்கடங்கள், தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன்கள் போன்ற விஷயங்களை ஒப்பது இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்த போதிலும் பெரிய அளவுல சங்கடம் இல்லாமல் முடிவுகளை சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கங்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிற மாதிரிதான் சூழ்நிலைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். இருந்த போதிலும் குடும்ப விஷயங்கள் காரங்கள் சின்ன சின்ன சங்கடங்களை தான் கொடுக்கும். பெரிய அளவு பிரச்சனைகளும் கொடுக்காது. அந்த அளவுல விருச்சிக ராசிக்காரங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல நிதானத்தோடு இருந்து வந்தீங்கனால சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான அமைப்புகள் இருக்கும். இருந்த போதும் முடிவுகள் சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மாறும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை செய்து கொடுக்க முன் வருவீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருந்து வருவாங்க. சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். உடன்பிறப்புகள் வகையிலிருந்து சில சுமூகமான அமைப்புகளும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி ஆகும். குறிப்பா மூத்த உடன்பிறப்புகள் வகையில ஈடுபாடுகள் இருக்கும். அவங்க வகையில சில சாதகமான நிலைகளை எதிர்பார்க்க முடியும். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோடு வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்கள பங்களிப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுகள்ல சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு வேலை செய்யுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. காதல் விஷயங்கள்ல சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். விருச்சிக ராசிக்காரங்க சமாளிச்சுட்டு வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. பொதுவாக குழந்தைகள் வகையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகமான விஷயங்கள் காரியங்கள் வகையில 1க்கு 2 தடவை தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால குழந்தைகள் வகையில விஷயங்கள் காரியங்கள் நிலைகள்ல இந்த நிதானத்தை செயல்பட்டு வர்றது நல்லது. மற்றபடி அவங்க வகையில தேவைகள் என்பது பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்திய சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. மாணவர்கள் எல்லா விஷயங்களும் சிறப்புகளை பார்த்து வருவாங்க. சிலருக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் விருச்சிக ராசி மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளை சில எதிர்பாராத நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. சிலருக்கு நீண்ட நாட்கள் பார்க்காத நண்பர்கள் உறவினர்களை பார்த்து மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். பொதுவாக உறவினர்கள் நண்பர்கள் வகையில ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். பொதுவாக இது சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சிரமம் பார்க்காம செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். மற்றபடி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமான நிலைகளே இருக்கு. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. ஓவரால விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே சாதகமான வகையில் இருக்கும். பட் வேலை பளு என்பது கூடுதலாக இருக்கும். இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் தான். நன்றி.
வணக்கம். வாழ்க வளமுடன்.